ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பிரண்டை துவையல். இந்த பிரண்டை ரொம்ப பிஞ்சு பிரண்டை, ரொம்ப நார் இல்லை. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ, கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பெருங்காயம், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. அடுத்தது உளுத்தம்பருப்பு. இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மிளகாவையும் வறுத்து, இந்த தேங்காய் பூவையும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது இந்த பிரண்டையை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். பிரண்டை நல்லா வதங்கணும். அந்த கலரே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி இந்த பிரண்டை பச்சை கலரில் இருந்ததில் இப்போ நிறம் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் ஊற்றி. அது கூட உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். இதுதான் பிரண்டை துவையல். அரைச்சப்புறம் பார்க்கலாமா? இந்த பிரண்டை துவையல் அரைச்சாச்சு. எப்படி தாளிக்கணும்? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்து இந்த துவையலையும் சேர்த்து இறக்கி சாப்பிட வேண்டியதான். பார்க்கலாமா? பிரண்டை துவையல் ரெடி. இதை மாதிரிலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.